வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாக உள்ளதாம். அச்சாரம் போட்டாச்சே கூட்டணிக்கு, ராகுலிடம் விஜய் என்ன பேசினார் என்று கரூரில் வரும் கேசி வேணுகோபால். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிர்ந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் இன்று கரூர் உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில்தான் கேசி வேணுகோபால் அவர்கள் இன்று கரூருக்கு வரப்போதாக தகவல் எல்லாம் வெளியாகி வந்தது. அதாவது கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த தாவைக்கா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டு நின்றிருந்தது. இந்த கூட்ட நெரிசல் காரணமாகவே அதில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததாக பரிதாப உயிர்ந்தார்கள். இந்த சம்பவம் தான் இந்தியா முழுவதுமே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி வந்தார். இதை அடுத்துதான் பிரதமர் மோடி, ஜனாதிபதி, முதல்வர்கள், பல்வேறு மாநில தலைவர்களாம் உயிர்களுக்கு தங்களுடைய இரங்கலை எல்லாம் தெரிவித்து பதிவுகளை வெளியிட்டிருந்தார்களாம். அதாவது ராகுல் காந்தி இறக்கம் என்னவென்றால், அந்த வகையில் காங்கிரஸ் எம்பியும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியும் தன்னுடைய இரங்கலை பதிவில், கரூரில் நடந்த துயரச் சம்பவம் மிகவும் வருத்தமளிக்கிறது. உயிரிழந்த குடும்பத்தினருக்கெல்லாம் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் என்றும், காயமடைந்த அனைவருமே விரைவில் குணமடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் உதவிகளை வழங்க காங்கிரஸ் தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அதாவது அத்துடன் ராகுல் காந்தி நேற்று முன்தினமே முதல்வர் ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து ராகுல் காந்தி கேட்டறிந்துள்ளாராம். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்திருந்தாராம். அதாவது கரூர் நடந்த துயரச் சம்பவம் குறித்து உள்ளார்ந்த அக்கறையுடன் விசாரிக்க சிகிச்சை பெற்று வருவோரின் இன்னுயிர் காக்க எடுக்கப்படும் வரும் நடவடிக்கை குறித்து ராகுல் காந்தி கேட்டறிந்தாராம் என பதிவிட்டிருந்தார். நேற்றைய தினமோ தாவைக்க தலைவர் விஜய் போன் செய்து ராகுல் காந்தியிடம் பேசியிருக்கிறார். இவருக்கும் சுமார் 17 நிமிடங்கள் போனில் பேசியதாக தெரிகிறதா. அதாவது கரூரில் என்ன நடந்தது என்று கேட்டிருந்த ராகுல் காந்தி விஜய்க்கு ஆறுதல் சொல்லி அடுத்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ராகுல் காந்தி அறிவுறுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறதா. அதாவது ஆனால் ராகுல் காந்தி விஜயிடம் போனில் பேசியிருப்பது 2 விதமான விவாதங்களை எல்லாம் அரசியல் கதவை கிளப்பிவிட்டதாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் குற்றச்சாட்டுகளை நீர்த்து போக செய்யும் வகையில்தான் உண்மையை தடுப்பதற்கும் நடிகர் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க ராகுல் காந்தி மறைமுக முயற்சி எடுத்ததாகவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளதாம். அதாவது விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும் ராகுல் காந்தி மறைமுக முயற்சி எடுத்து வருவதாக தமிழக பாஜக விரைவில் அம்பலப்படுத்தும் என்றும் தன்னுடைய அறிக்கை மூலம் பாஜக தலைமை தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது மற்றொரு அரசியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் ராகுல் விஜய் இருவருமே பேசியதாக சொல்கிறார்கள். அதாவது கரூர் சம்பவம் குறித்து ராகுல் கேட்டிருந்த போது தான் மேற்கொள்ளவிருக்கும் பிரச்சார திட்டங்கள் குறித்து ராகுலிடம் விஜய் சொன்னதும் தன்னுடைய பிரச்சாரத்துக்கு அரசியல் ரீதியான நிகழ்வுகள் கண்டிப்பாக இடைஞ்சலாக ஏற்படுகிறார்கள் என்றும் கூறியுள்ளாராம். அதாவது விஜய் இப்படி புலம்பிய பொழுது ராகுல் அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டவில்லையாம். என்றாலும் விஜய் சொன்ன அனைத்து விஷயங்களும் நட்பினும் அக்கறையுடன் கேட்டுக்கொண்டார் ராகுல் அவர்கள். விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ராகுலிடம் தமிழக காங்கிரசின் சில தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே வலியுறுத்தி வந்த நிலையில்தான் விஜயுடன் ராகுல் போனில் பேசியிருப்பது ஒருவேளை கூட்டணிக்காக அச்சாரமாக இருக்கலாம் என்று அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. இதனிடையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ராகுலுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த செய்தியானது பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.